சபரிமலை கோவிலில் தங்க தகடுகள் திருடு போனது தொடர்பாக சென்னையில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை இன்று நிறைவு பெற்றுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சபரிமலை கோவிலில் தங்க தகடுகள் திருடு போனது தொடர்பாக சென்னையில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை இன்று நிறைவு பெற்றுள்ளது. அம்பத்தூர் வேப்பேரியில் நகை செய்யும் நிறுவனம் வீடுகளில் நடந்த சோதனை இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். சபரிமலை கோவிலில் தங்க தகடுகள் திருடு போனது தொடர்பான இடி சோதனை நிறைவு பெற்றுள்ளது. அம்பத்தூர் வேப்பேரியில் நகை செய்யும் நிறுவனம் வீடுகளில் நடந்த சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவலானது வெளிவந்துள்ளது. முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். சென்னையில் இடி மேற்கொண்ட சோதனை நிறைவு பெற்றுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக கேரள சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் 21 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக சென்னை அம்பத்தூரில் 2 இடத்திலும், வெப்பேரியில் 1 இடத்திலும், அதே போல யானைத்தோணி பகுதியில் 1 இடத்திலும் சோதனை என்பது நடத்தப்பட்டது. மொத்தம் 4 இடங்களில் சென்னையில் சோதனை நடந்தது. இந்த சோதனை தற்போது நிறைவடைந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது நடந்து வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.